ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு 30 டேஸ் டார்கெட்டோட 5th டே. இன்னைக்கு ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? பாரதிதாசன். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? திருக்குறள். பாசிலை பிரித்து எழுதுக பசுமை கூட்டல் இலை. பாசிலை பிரித்து எழுதுக பசுமை கூட்டல் இலை. பிழையான கூற்றை கண்டறிக. பிழையான கூற்றை கண்டறிக. வன்றொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது. வன்றொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. நாய் கத்தும் மரபு வலு. நாய் கத்தும் மரபு வலு. பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடரை கண்டறிக. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். பொருத்துக. செக் காசோலை. ஃபைல் கோப்பு. விசா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. பொருத்துக. செக் காசோலை, ஃபைல் கோப்பு, விசா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. ஆன்சர் ஏ. அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? பொருட்பெயர். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயப்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயப்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. தைத்த சட்டை. தைத்த சட்டை. குழல் கேட்டு மகிழ்ந்தான். குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது எவ்வகை ஆகுபெயர்? கருவி ஆகுபெயர். குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது எவ்வகை ஆகுபெயர்? கருவி ஆகுபெயர். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எது? பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினாவும் வினை வகை எது? கொளல் வினா. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது நேரடி. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது நேரடி. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தலையின் வகை அறிக. தலையின் வகை அறிக. காய்முன் நிறை வருவது எத்தளை வகையில் பார்ப்படும் என்று கண்டறிக. தலையின் வகை அறிக. காய்முன் நிறை வருவது எத்தனை வகையின் பார்ப்படும் என்று கண்டறிக. கலித்தலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண் புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமகள் போம் மண் புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? திருவள்ளுவ மாலை. தீரா இடும்பை தருவது எது? ஆராயாமை ஐயப்படுதல். 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. இது பொருந்தாதது. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? 96. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? 96. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். பொருத்துக. துஞ்சல் சோம்பல். தமியர் தனித்தவர். தாழ் முயற்சி. நோன்மை வலிமை. துஞ்சல் சோம்பல். தமியர் தனித்தவர். தாழ் முயற்சி. நோன்மை வலிமை.
ஆப்ஷன் பி. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரியவாச்சான் பிள்ளை. பெரும் சூளையினால் ஆட்கொள்ள அடைத்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? பெரும் சூளையினால் ஆட்கொள்ள அடைத்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? நாவுக்கரசர். பொருள் அறிந்து பொருத்துக. ஒல்லை, ஒல்லைனா விரைவு. ஈறுனா எல்லை. மேதினா எருமை. அங்கணர் சிவன். ஒல்லைனா விரைவு, ஈறுனா எல்லை, மேதினா எருமை, அங்கணர்னா சிவன். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். குருசி என்பதன் பொருள் சிலுவை. கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. கிருஷ்ணபிள்ளை. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார்? திருமலை நாயக்க மன்னர். பொருந்தாத இணையினை கண்டறிக. முக்கூடற் பள்ளு நாத குத்தனார். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். கடிகை முத்து புலவரின் மாணவர் யார்? உமறு புலவர். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சுவாமிகள். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சுவாமிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என முழக்கமிட்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? சாலை இளந்திரையன். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன். முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்றியது? பெருநாரை. முக்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்றியது பெருநாரை. பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன? பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன? புஷ்பவல்லி. இயற்பெயர் கண்டறிக. பாரதியார் சுப்பிரமணியன், பாரதிதாசன் சுப்ரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி. பாரதியார் சுப்பிரமணியன், பாரதிதாசன் சுப்ரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி. ஆன்சர் டி. மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? உ.வே. சாமிநாதர். உ.வே. சாமிநாதர். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்?
ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் எது? தஞ்சை பெரிய கோவில். தட்சிணமேரு என்ற ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் எது? தஞ்சை பெரிய கோவில். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள்: இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள்: இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது? களர் நிலம். தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது? களர் நிலம். பொறுத்துக. குறிஞ்சி, தொண்டகம், முல்லை, ஏறுகோட்பறை, மருதம், மணமுலா, பாலை, துடி. குறிஞ்சி, தொண்டகம், முல்லை, ஏறுகோட்பறை, மருதம், மணமுலா, பாலை, துடி. ஆன்சர் டி. பொறுத்துக. கார்காலம் ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம் மார்கழி தை, முதுவேனிற் காலம் ஆனி ஆடி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. பொறுத்துக. கார்காலம் ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம் மார்கழி தை, முதுவேனிற் காலம் ஆனி ஆடி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. ஆன்சர் பி. உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது? உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது? கரையான், எறும்பு. கரையான், எறும்பு. பிரித்தெழுதுக. வேறில்லை, வேறு கூட்டல் இல்லை. பிரித்தெழுதுக. வேறில்லை, வேறு கூட்டல் இல்லை. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான், வந்திலன். உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான், வந்திலன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம் பொருந்தா சொல்லை கண்டறிக. இல்லம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இல்லம். கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. பயம், கிழித்தல், ஒரு பறவை. கிளினா பயம், கிளினா கிழித்தல், கிளினா ஒரு பறவை. ஆன்சர் ஏ. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ. பெற்றான் வேர்ச்சொல் கண்டறிந்து எழுதுக. பெரு. பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெரு. வா என்ற பெயரெச்சம் குறிப்பிடுக. வா என்ற சொல்லின் பெயரெச்சம் குறிப்பிடுக. வந்த. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. செடி, செப்பு, செல்வம், சென்னை. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. செடி, செப்பு, செல்வம், சென்னை. கலைகளில் தெருவில் மழை வைக்காதீர்கள். காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர். காலை சொற்களை ஒழுங்குபடுத்துக. மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். கொல்லையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக. கொல்லையிலே குலுங்குவன எவை? யாவை? கொல்லையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக. கொல்லையிலே குலுங்குவன யாவை? கொக்கொக்க கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாது? காலமறிந்து விரைந்து செயல்படுதல். கொக்கொக்க கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாது? காலமறிந்து விரைந்து செயல்படுதல். கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக. பாத்திமா தமிழ் கற்பித்தாள். கீழ்கண்டவற்றுள் பிறவினை தொடரை குறிப்பிடுக. பாத்திமா தமிழ் கற்பித்தாள். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர்? செய்தி தொடர். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர்? செய்தி தொடர். திருக்குறளுக்கும்
டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது. 7. திருக்குறளுக்கும் 7 என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். 6 கிடந்தன்ன அகல் நெடு தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம். சிறுபஞ்சமூலம் என்னும் நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தவை. மருதம். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தவை. மருதம். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் நற்றினை. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் நற்றினை. கொண்மு பொருள் கூறுக. மேகம். கொண்முனா என்ன? மேகம். நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் 7. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காப்பியம் இது பெரிய புராணம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் இது பெரிய புராணம். சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? அனுமன். சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? அனுமன். சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார்? ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார்? ஒட்டக்கூத்தர். தமிழ்விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. தமிழ்விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக. பெரியவன் கவிராயர். திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக. பெரியவன் கவிராயர். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? விருத்தப்பா. நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? விருத்தப்பா. முக்கூடர் பள்ளுக்குரிய பாவகை சிந்துப்பா. முக்கூடர் பள்ளுக்குரிய பாவகை சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு. கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு. அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது? மகேஸ்வர பூசை. அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது? மகேஸ்வர பூஜை. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யார் கூற்று? பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யாரோட கூற்று? பாரதிதாசன். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? சீசு செல்லப்பா. ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? நா. பிச்சமூர்த்தி. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? நா. பிச்சமூர்த்தி. பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? சி.வை. தாமோதரனார். பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? சி.வை. தாமோதரனார். ஆனந்த ரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? 12 தொகுதிகள். ஆனந்த ரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? 12.
வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் இது? சோழர் காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் இது? சோழர் காலம். உலகம் உருண்டது என்ற கருத்து எவ்வறிவியலின் இயலின் பார்ப்படும்? விண்ணியல் அறிவு. உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியலின் இயலில் பார்ப்படும்? விண்ணியல் அறிவு. சுபாஷாபிமானம் பொருள் கூறுக. தாய்மொழி பற்று. சுபாஷாபிமானம் பொருள் கூறுக. தாய்மொழி பற்று. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? பொன் மிளகு. யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? பொன் மிளகு. மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும். மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர்? திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளர். அறவயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். அறவயிற்று கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? பெரியார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? பெரியார். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? அண்ணா. நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? அண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.